ஈரானுக்குள் புகுந்து இரண்டாவது விமானப்படை வீரரையும் மீட்டு அமெரிக்கா ஷாக் கொடுத்துள்ளது. அது குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் 3ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்த சென்ற அமெரிக்காவுக்கு சொந்தமான F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக போர் விமானம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் விமானத்தில் பயணித்த விமானி, கர்னல் நிலையிலான விமானப்படை வீரர் ஆகியோர் இருக்கையுடன் இணைக்கப்பட்ட பாராசூட்டை பயன்படுத்தி ஈரானுக்குள் இறங்கினர். அவர்களில் ஒருவரை அமெரிக்கா உடனடியாக மீட்டுவிட்டது. ஆனால் இரண்டாவது வீரர் குறித்த தகவல் இல்லாமல் இருந்தது. இதற்கிடையே அவர் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு ஈரான் வெகுமதி அறிவித்திருந்தது. இந்நிலையில் ட்ரம்ப் உத்தரவின் பேரில் ஈரானுக்குள் புகுந்து இரண்டாவது வீரரை மீட்கும் முயற்சியில் அமெரிக்க பாதுகாப்பு படையினர் ஏப்ரல் 5ஆம் தேதி ஈடுபட்டனர். இதில் அமெரிக்க விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஏராளமான அமெரிக்க வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். முடிவில் வீரர் இருக்கும் இடத்தை துல்லியமாக தெரிந்து அவரை அமெரிக்க வீரர்கள் மீட்டுள்ளனர். இந்த தகவலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் உறுதி செய்துள்ளார். இது குறித்து அவர் விமானப்படையை சேர்ந்த இரண்டாவது வீரரும் மீட்கப்பட்டார். அவர் லேசான காயமடைந்துள்ளார். எனினும் நல்ல உடல் நலத்துடன் உள்ளார். ஈரான் மலைப்பகுதியில் அவர் தஞ்சம் அடைந்திருந்தார். அவரை கண்டுபிடித்து அமெரிக்க வீரர்கள் மீட்டனர். இந்த பணியில் ஏராளமான அமெரிக்க விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. வீரரின் நடமாட்டத்தை 24 மணி நேரமும் அமெரிக்கா கண்காணித்தது. அதன்படி துல்லியமாக திட்டத்தை வகுத்து அவரை அமெரிக்க வீரர்கள் மீட்டுவிட்டனர். எதிரி நாட்டுக்குள் புகுந்து 2 வீரர்கள் மீட்கப்பட்டு இருப்பது அமெரிக்க படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துணிச்சலான நடவடிக்கைகளில் ஒன்று. அமெரிக்க வீரர் யாரையும் எங்கள் நாடு எப்போதும் கைவிடாது. இந்த மீட்பின் மூலம் ஈரான் வான் பகுதியில் அமெரிக்க ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. இது குறித்து ஈரானின் புரட்சிகர காவல் படை தரப்பினர் கூறுகையில், இசபஹானில் அமெரிக்காவிற்கு சொந்தமான ஒரு C-130 ரக போக்குவரத்து விமானம் உள்ளிட்ட 4 விமானங்கள், 2 பிளாக் ஹவுக்ஸ் ரக ஹெலிகாப்டர்கள், இஸ்ரேலின் ட்ரோன் உள்ளிட்டவற்றை ஈரான் படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். மேலும் 5 பேரை ஈரான் வீரர்கள் கொன்றுவிட்டனர் என தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஈரானின் புரட்சிகர காவல் படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் C-130 ரக விமானத்தின் படம், ஹெலிகாப்டர்கள் தீப்பிடித்து எரியும் படம் ஆகியவற்றையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். ஆனால் ஈரானின் புரட்சிகர காவல் படையினரால் 4 விமானங்களும் 2 ஹெலிகாப்டர்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுவதை அமெரிக்கா இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.